நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங். வணக்கம் விவாஸ், வெல்கம் டு அறிக்கை சேனல். நீண்ட வருஷத்துக்கு பிறகு தலை ஃபேன்ஸ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுற மூணில் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அப்படி விடாமுயற்சி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. அந்த விடாமுயற்சி எப்படி இருக்குன்றதை தான் இந்த வீடியோ ரிவியூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகிழ் திருமணியோடைய இயக்கத்தில் நீண்ட நாட்கள் வந்து கிடப்பில் இருந்து நம்ம தலை நடிப்பில் வெளிவந்த விடாமுயற்சி படம் அப்படி என்ன தான் இருக்குன்றது தான் ஒன்லைன் ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் இருந்தார். கணவன் மனைவி வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்காங்க. காலகட்டத்தில் தமிழ் கலாச்சாரத்துலேயும் சரி இந்திய கலாச்சாரத்துலேயும் வந்து இதுதான் வந்து லவ், இதுதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிக்காமல் போகிறனால அவங்க 2 பேரும் பிரியணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த பிரியணும் முடிவை சாக்க வச்சுக்கிட்டு இடையில ஒரு காதல் ஜோடி வந்து இவங்க 2 பேரையும் பிளாக்மெயில் பண்ணி 2 பேருக்கு மத்தியில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தி அதுலேருந்து காசு சம்பாதிக்கின்றது நினைக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினியை காப்பாற்றினாங்களா, அதாவது தன்னுடைய காதலை நிரூபித்து காப்பாற்றினாங்களா இல்லையான்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக நம்ம டேரக்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ரன்னிங் டைமாக இருந்தாலுமே அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் தலை அஜித்குமாரோடைய நடிப்பும் ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய நடிப்பு, த்ரிஷாவுடைய நடிப்பு, உங்களுடைய நடிப்புகள் வந்து மூலமாக வந்து பக்கபலமாக வந்து படத்தில் வந்து கூடுதல் பக்கபலமாக இணைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லலாமே பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து நம்ம அஜித் ஃபேன்ஸோட பல்ஸுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லலாம். இது சொல்லப்போனால் அந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா கொத்து புரோட்டா சீன்ஸில் வர்ற இதுதான் அதே மியூசிக்காக போட்டு அஜித்தே அப்படின்னு தேட்டரில் வந்து கூஸ் பம்ஸாக வந்து நம்ம ஃபேன்ஸை வந்து வெளியேற்றுற மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், ஏன்னா பொறுமை முக்கியம் அவசியம் பிகிலு அப்படின்ற மாதிரி தான். இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ரைட்டாக வந்து 2 பேர் பிரியன்னு முடிவு பண்ணுறாங்க. பிரிவில் முடிவு பண்ணும்போது ஒரு லாங் ட்ரைவ் போகணும்னு நினைக்கும் போது அவங்க மத்தியில் வந்து ஒரு காரு வந்து பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. அதுக்கு மத்தியில் ஆக்ஷன் கிங் அர்ஜுனை சந்திக்கிறாரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன்கிட்ட வந்து ஒய்ஃபை ட்ராப் பண்ண சொல்லி இறக்கி விட சொல்கிறாரு தலை அஜித். அங்கே தான் படத்தோட கதையே ஆரம்பிக்குது. படத்தோட கதை அங்கே ஆரம்பித்தாலுமே படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி கொஞ்சம் வந்து பொறுமை வேணும். இந்த படத்தில் பொறுமை வேணும் நான் எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னா, இந்த படத்தோட மேக்கிங் ஸ்டைல் வந்து ஃபாரின், அதாவது ஒரு ஹாலிவுட் மூவி மேக்கிங் மாதிரி ஒரு பாடல் எதுவுமே இல்லாமல் ஒரு முழுக்க ஒரு மிஸ்டரியான ஒரு எதுக்கு இந்த படம் கொண்டு போகிறாங்க, ஸ்க்ரீன் பிளே என்னது அப்படின்றத கணிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையான காட்சிகளை வந்து நம்ம மகிழ் திருமணி கொண்டு வந்திருக்காங்க. சினிமாகிராஃபியை பற்றி சொல்லி ஆகணும், அது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த படத்தில் அந்த வழக்கம் போல் நம்ம பார்த்துருப்போம் மேக்கிங்ஸில் வந்து வந்த அந்த சீன்ஸ், கார் வந்து அஜித் ஓட்டுற சீன்ஸும் சரி அந்த மேக்கிங்கில் வந்து பார்த்தாலே தெரியும். அந்த எனக்கு கேமராமேன் ஆங்கிள் வச்சதை பார்த்தீங்கன்னா வந்து கார் ஆக்ஷனில் வந்து நடக்கிற காட்சி தான் நம்ம ஓம் பிரகாஷோட ஒளிப்பதிவு. அந்த கார் சீன்லேயே வந்து நம்ம தலை அஜித் 3 பேரை ரன்னிங் டயத்துலேயே வந்து அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ரன்னிங் டயத்துலேயே அடிக்கிற மாதிரி காட்டினாலும் விஎஃப்எக்ஸ் லெவலில் சூப்பராக வந்து மேக்கிங் கொண்டு வந்திருப்பார். எடிட்டர் ஸ்ரீகாந்த் அவருடைய எடிட்டிங் திறமையை வந்து சூப்பராக காட்டியிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தோட ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட இருந்தாலுமே 46 கோடி பட்ஜெட்டில், அதாவது 250 கோடி பட்ஜெட்டில் வந்து எடுக்கப்பட்ட படம் வந்து இது முழுக்க ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் எடுக்கப்பட்ட படம். ஃபாரின் கண்ட்ரியில் அந்த எவ்வளோ உழைச்சிருக்காங்க அப்படின்றத வந்து சூப்பராக தெரியுது. எனக்கு அந்த 2வது டீகோடிங், அதாவது நம்ம தளபதி விஜய் வந்து இப்போ நடிச்சிருக்காங்க கோட் படத்தில் அந்த ஏஜ் கம்மியான மாதிரி காட்டுற மாதிரி இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க தலை அஜித்துக்கு. அந்த கெட்டப்பில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு காதல் கோட்டை அஜித்தை பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில சீன்ஸில் வந்து வலிமை அஜித்தை பார்த்த மாதிரி தான் எனக்கு நிறையா சீன்ஸில் இருந்துச்சு. அந்த அம்மரில் வர காட்சிகளுக்கு வந்து தேட்டரில் அதிர்ந்தே போச்சு. தேட்டரில் ஃபேன்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்கலாமா, அந்த பார்க்குறதுக்கு இந்த பொறுமை வேணுமான்ற மாதிரி தான் படத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமு. ஒரு கிட்ட ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தலை அஜித்தை வந்து நேரில் பார்க்கணும், அதாவது கடவுள் தரிசனத்தை பார்க்கணுன்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ கண்டிப்பான முறையில் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். பிரேக் டவுன் ஹாலிவுட் மூவியை வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி எடுத்த படம் இது. கிட்டத்தட்ட பிரேக் டவுன் மாதிரியே இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் மாதிரியே தான் இருந்துச்சு. சினிமா மேக்கிங்லையும் சரி அந்த கேமராங்களும் கேமரா யூஸ் பண்ண விசுவல் செட்டிங்ஸு இது எல்லாமே வந்து சொல்லப்போனால் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க நம்ம மகிழ் திருமேனி. அஜித்குமார், அர்ஜுன், த்ரிஷா, ரேணிகா அர்ஜுன், அறிவு இவங்க போன்ற நடிப்பில் நடித்தவங்களாம் வந்து வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. அனிருத் அவருடைய மியூசிக் வந்து சொல்லவே வேணாம், வேறு லெவலில் கூஸ் பம்பாக வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அது நம்மளை பார்த்தாலே தெரியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா தலை அஜித் படம் வந்து 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. படத்தை வந்து நீ போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து குட் ஆர் பேட் அப்படின்னு நிறையா பேருக்கு எதிர்பார்த்து வரும். இந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் பார்க்காமே இருந்தலான்லாம் சொல்ல முடியாது. இந்த படம் வந்து மிஸ் பண்ணாமல் தேட்டரோட பாருங்கள். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் வந்து சின்ன விரிசலை யூஸ் பண்ணி
அடுத்தவங்க வந்து காசு சம்பாதிக்கிறாங்க எப்படி அப்படின்றது தான் இந்த ஒரு படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி வச்சு நம்ம டேரக்டர் சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன படத்தில் வந்து தல அஜித்தோட வலிமை, துணிவு இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் மாசாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடினோம். துணிவு வாரிசுலாம் சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு குஸ் பம்ஸாக இருந்துச்சு. நான் 12 மணிக்கு துணிவு போனேன், 4 மணிக்கு வாரிசு போனேன். ஏன்னா வாரிசு வந்து நான் விஜய் ஃபேன்ஸு, அதனால 2 படத்துக்குமே போய் செலிப்ரேட் பண்ணி பார்த்தோம். அந்த பொங்கல் இந்த பொங்கலுக்கு வரும்னு எதிர்பார்த்தாங்க, அந்தளவுக்கு இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்குது. அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிறவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. பாய் வியூவர்ஸ்.